மட்டன் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எங்கள் அம்மா ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 5-6 மட்டன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சி இதை ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம காய வச்சு எப்படி உப்பு கறி செஞ்சு சாப்பிட்றோமோ, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு உப்பு கறி சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு கறிக்கு ஈக்குவலாக இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இப்போது கடாயில் ஒரு 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் இந்த உப்பில் ஊற வச்ச மட்டனை சேர்த்துட்டு ஒரு 1/2 hour ஊறினாலே போதும். மட்டன் சேர்த்துட்டு மெயினாக இதை ஸ்லோவாக அடுப்பை வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மட்டன் சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அது மிளகா, பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது கலர் மாறணும். நல்லா வெந்து கலர் மாறும். ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஒன் ஆஃப் ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் அந்த மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா நான் கறி ஒரு 5 to 6 பீசஸ் தானே எடுத்திருந்தேன். அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இதை சாதத்தில் கலந்து சாப்பிட்லான்னு சொல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இமீடியட்டாக நமக்கு உப்பு கறி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலா போட்டு லைட்டாக ஒரு 2 கலரு கிளறுனதுமே ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா மசாலா கருப்பாயிடும்.